விஜயும் காவேரியும் சேரணும், ஒன்றா இருந்துட்டு எந்த பிரச்சனையும் வேணாலும் இதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் எல்லாரும் விரும்புகிற விஷயமா இருக்குது. ரொம்ப இழுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ இதுக்கேற்ற மாதிரி இப்போ சாரதாவுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு ஏற்கனவே சில பல ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி இதுவும் ஒரு ப்ரெடிக்ஷன் வாட் இஃப் எபிசோட் தான். இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை. ஸோ முதல்ல எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சாரதா அப்படியே இடிஞ்சு போய் கீழே உட்காந்தவங்க எந்திரிச்சு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்திரிக்க கூட இல்லை, உட்காந்த மணிக்கே இப்போ குமரனை பார்த்து எனக்கு அந்த பையனை பார்க்கணும், அந்த பையனை பார்க்கறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா காவேரி இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா தெளிவா, அம்மா அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, நான் சத்தியம் பண்ணி கொடுத்ததெல்லாம் சும்மா உள்ளாய்க்கு தான் அப்படிங்கிறத சொன்னதுக்கப்புறமா இப்போ குமரன் தேடி அலைகிறாரு விஜயை. ஸோ இப்போ விஜய் எங்கே இருக்காருன்னே தெரியாமல் இவர் அங்கே இங்கேன்னு எல்லாம் கால் பண்ணி பார்க்க, கடைசியில் நிவின் கால் பண்ணாலும் முதல்ல விஜய் ஃபோனை எடுக்காமல் இருக்க, அதுக்குள்ளார இந்த பாட்டியும் இந்த பக்கம் சித்தியும் சேர்ந்து எப்படியாச்சும் திருப்பி காவேரியோட வீட்டுக்கு போயிட்டு அந்த கையெழுத்தை வாங்கிடலாம், இல்லைனா வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப வைக்கலாம், இல்லைனா ஏதாச்சும் ஒரு திருட்டுத்தனம் பண்ணலாம் அப்படின்னு அந்த அன்பெல்லாம் கூப்பிட்டு வச்சு அன்பையும் பிளானில் சேர்த்துக்க. அன்பு இது நல்ல சாக்கு, இப்படியே விஜய் வெட்டி விட்டோம் நம்ம காவேரிட்டு இருந்ததுன்னா நம்ம இந்த வீட்டுக்கே வந்துடலாமே அப்படின்னு அவர் தனியாக ஒரு பிளானை போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ விஜயை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சி அவர் எங்கே இருக்காரு, அந்த ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்காரு அப்படின்னு நிவினும் குமரனும் நேராக அங்கே உள்ளார போக, நீங்கள் இங்கே இங்கே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே காவேரி கர்ப்பமாக இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது, ஏன் எங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னு குமரன் கேட்க, அதை அவள் தான் சொல்ல வேணாம், நான் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது விஷயம் என்ன நடந்துச்சு நாங்கள் உண்மையை சொல்லிடுறோம், உங்கள் கூட அனுப்பி வைக்கணும் தான் அத்தை அன்னைக்கே முடிவு பண்ணினாங்க நீங்கள் வந்த அன்னைக்கே. ஆனால் நீங்கள் வரதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி உங்கள் சித்தி வந்தாங்க, உங்கள் சித்தி பேசின வார்த்தைகள் எல்லாமே ஏதோ பணத்துக்காக ஆசைப்படுற மாதிரியும், அந்த வீட்டுக்கு உங்களுக்கும் அந்த காவேரிக்கும் இனிமேல் சம்மந்தமே கிடையாது, அப்படி சேர்த்து வைக்க நினச்சா பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாட்டி தனியாக காவேரியை பார்த்து நீ அங்கே வந்தனா என் உயிர் போகிறதுக்கு காரணமாயிடும், நீ எங்கள் விஜய்க்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால தான் இப்படி ஒரு விஷயத்தை காவேரியும் முடிவு பண்ணா, எங்கள் அத்தையும் அதனால தான் அவ்வளோ வருத்தப்பட்டாங்க, அதனால தான் உங்களை போங்கன்னு சொன்னாங்க. கோபம் எல்லாமே உங்கள் சித்தியும் பாட்டியும் பேசின வார்த்தைகளால் வந்துச்சு அப்படிங்கிறத சொன்னதுக்கப்புறமா இப்போ விஜய்க்கு எல்லாமே புரிஞ்சு, விஜய் இப்போ நான் முதல்ல இப்போ நேராக நான் காவேரியை கூட்டு வரணும் என் கூட அப்படின்னு குடுன்னு கிளம்பி கார் எடுத்து வேகமாக இங்கே இறங்கி மேலே போனால், மேலே போகும்பொழுதே தம்பி இப்போ வயிற்றுல குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சும் நான் சொன்ன வார்த்தைக்காக அவளும் அப்படி இருந்திருக்கா, நீயும் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசாமல் எல்லா தடவை நான் அவமானப்படுத்தும் போதும் இந்த வீட்டிலே கடையாக கிடந்திய, ஒரு பெட்டு கூட இல்லாமல் தரையில் படுத்து உருண்டுக்கிட்டு இருந்தே, அதை கூட பார்த்துக்கிட்டு இருந்ததுன்னா நானும் ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் மனசாட்சியில்லாத ஒரு ஆளாக இருந்திருக்கேனேப்பா, நீ எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன் எங்களுக்கு, அப்போல்லாம் நான் உங்ககிட்ட ஹெல்ப் எல்லாம் வாங்கிட்டு உதவியெல்லாம் வாங்கிட்டு இப்போ கடைசியில் பார்த்தா உன்னை அப்படியே தவிக்க விட்டுருக்கேனேப்பா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா, பெரிய தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என் பொண்ணை நீ கூட கூப்பிட்டு போ. ஆனால் உங்கள் பாட்டிக்கும் சித்திக்கும் அதில் விருப்பம் இல்லை, அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, அதை நினச்சி தான் நான் ரொம்ப யோசித்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என் பாட்டி என் சித்தியை பற்றி எனக்கு தெரியும், அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, என் கூட என் மனைவியை அனுப்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே என் பொண்டாட்டி அப்படின்னு உள்ளார போய் எட்டி பார்த்தா அப்படியே சிரிச்ச மேனிக்கு கண்ணில் தண்ணியோடு இப்போ காவேரி வெளில வர, இவர் டக்குன்னு அத்தனை பேர் முன்னாடியும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து கடைசியில் ஏன் பொண்டாட்டி என்னையும் அவளையும் யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, வயிற்றில் இருக்க குழந்தை இருக்குது, எங்கள் குழந்தை இருக்குது, எங்கள் குழந்தைய இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், என் பொண்டாட்டி என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி அத்தை இப்போ பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னா தாராளமாக கூட்டிகிட்டு போங்க தம்பி அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இப்போ காரில் ஏற்றி அங்கே கூப்பிட்டு போனதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் இவளை இப்படி நீ கூட்டு வரலாம், ஏன் இப்படி பண்ணுற, நான் ஒன்று வாழ்க்கையில் ஒரு நல்லதாக உருப்படியாக ஒரு விஷயத்த பண்ணலான்னு பார்த்தா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு பாட்டியும் சித்தியும் கத்த, அந்த சமயத்தில் பார்த்து சித்தப்பா அன்பு சேர்ந்து கூட ஓவராக பேச, உன்னை யாரையா முதல்ல இங்கே வர சொன்னது, கிளம்பி அந்த இடத்த காலி பண்ணிட்டு அப்படின்னு இந்த பக்கம் விஜய் அவர்கிட்டையும் கோவப்பட்டுட்டு, அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி எல்லாத்துக்கிட்டையும் உங்கள்ட்ட ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறேன்னு சொன்னான்ல, அதை நான் இப்போ சொல்லிடுறேன், சொன்னதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்க பாட்டி, வீட்டுக்குள்ளார காவேரி வரலாமா வேணாமா என்ன ஏது அப்படிங்கலாம் நீங்கள் அப்புறம் முடிவு பண்ணுங்கள். நானும் காவேரியும் வெறும் கான்ட்ராக்ட் மேரேஜாக இருக்கல, நாங்கள் 2 பேரும் எப்பயோ கணவன் மனைவியாக மாறிட்டோம், அதோட அடையாளம் எங்கள் குழந்தை வயிற்ற வளருது, இப்போ இது தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே வரலாமா வேணாமா அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா, என்னது குழந்தை வயிற்ற வளருதா அப்படின்னு பாட்டி ஷாக்காக, இந்த பக்கம் சித்தி ஷாக்காக, அன்பு அதை விட ஷாக்காக, தாத்தா அப்படியே முகமெல்லாம் மலர்ச்சியோடு அப்படியே என்னடா விஜய் சொல்கிற அப்படின்னா ஆமாம் தாத்தா, இதனால தான் முன்னாடி இருந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், உண்மையாகவே காவேரியோட வயிற்றில் என்னோடய குழந்தை வளருது, ரொம்ப நாளாகவே எனக்கு தெரிஞ்சு இதை நாங்கள் எப்படியாச்சும் சொல்லி எல்லாரையும் சந்தோஷமாக்கி வீட்டுக்கு எல்லாத்தையும் கூட்டு வரணும்னு நினச்சோம், ஆனால் அதெல்லாம் இப்படி நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் வெளில இருந்து சாரதா எல்லாரும் குமரன் கங்கா எல்லாரும் சிரித்த முகத்தோட பார்த்துக்கிட்டு இருக்க, வாங்க எல்லாம் உள்ள அப்படின்னா பாட்டிக்கு என்ன சொல்கிறதே தெரியாமல், இதை நீ என்கிட்ட அன்னைக்கே சொல்லியிருக்கலாமேம்மா அப்படின்னு காவேரி கையை பிடிச்சி அவங்களும் உள்ளார கூப்பிட்டு போனதுக்கு பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பமாக சேர்ந்து வாங்க அவர் டாக்டர்கிட்ட வேற போக வேண்டியது இருக்குது, அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு
அப்படின்னு சொல்லி டாக்டர் அப்பாயின்மெண்ட்டு கிளம்பி போய் அங்கே அந்த வயிற்றில் ஸ்கேன் பண்ணி குழந்தையெல்லாம் பார்க்கும்பொழுது மொத்த குடும்பமே வந்து டாக்டர்கிட்டலாம் பெர்மிஷன் வாங்கி எல்லாரும் சந்தோஷமாக பார்த்து இப்போ முழு சந்தோஷத்தோடு இருக்க அந்த குடும்பத்துடைய நிம்மதியை கெடுக்கிறதுக்கு இந்த பக்கம் பசுபதி ராகினி பிளான் பண்ணுறது, புதுசாக வில்லன்கள் எல்லாம் பண்ணலாம். ஆனால் எல்லாரும் ஒன்றாகி இதுக்கப்புறம் நெகட்டிவிட்டியை குறைச்சி இங்கேருந்து கதையை கொண்டு போகிறது, அதுவும் கர்ப்பமாக இருக்கிற நேரத்தை சந்தோஷமான முறையில் கதையை கொண்டு போகிறது அப்படின்னு கொண்டு போனால் பெட்டராக இருக்கும். அதை தான் நிறைய பேர் விரும்பவும் செய்கிறாங்க. ஏன்னா லாஜிக்கே எல்லாமே இழுத்து வைக்கணும், பிரித்து வைக்கணுங்கிறதுக்காக செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பிடிக்க ஆரம்பிக்குதுங்கிறது தான் உண்மை. அப்படி இல்லாமல் இப்படி கதையை கொண்டு போனால் எப்படி இருக்குங்கிறத பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.